ஓரளவுக்கு முடிவுன்னு சொல்லியிருக்கிறார். எங்கள் சபைகளில் சொல்வது ராஜ்குமார் அந்த ஊழியத்தை தான் செய்யணும்னு ஆசைப்படுறாரு. போய் வந்துட்டு இருக்காரு. அதுக்காக நீங்கள் ஜெபிங்க. அதே நேரத்தில் நம்ம ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து செய்ய முடியுதுன்னா இந்த மொழிபெயர்ப்பு ஊழியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறது இல்லை மெயினாக. அதே மாதிரி மொழிபெயர்ப்புக்காக நம்ம சபைகள் வந்து யாருமே போகிறதும் இல்லை. அதே இந்த இனிமேல் தம்பி சொன்ன மாதிரி வரக்கூடிய சந்ததிக்கு பைபிள் அறிவிக்க வேண்டும் என்றால் முடிஞ்சளவுக்கு நம்ம காலகட்டத்தில் சில மொழிகளில் மொழிபெயர்ப்பு தேவையாக இருக்கிறது. அதுக்காக நம்ம ஜீவிப்போம். ஏனென்றால் கண்டிப்பாக ஆண்டவர் அநேக மக்களை சந்திக்கும். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் நாளைக்கு வருவாங்க, இன்னைக்கு வருவாங்க அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம். தம்பி சொல்லும் போது நிறைய மக்களுக்கு அவங்களோட பாஷையில் ஆண்டவர் பற்றி தெரியவே இல்லை என்பது நமக்கு புரிய வரும். அதனால் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் ஆண்டவர் போகிறார் நடக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும்போது ஆண்டவர் வாசலில் இருக்கிற ஒரு காரியம் நமக்கு முன்பதாக இருந்தால், ஆனால் ஆண்டவர் அறியாத மக்கள் இன்னும் இருக்கிறார்கள். அவங்களுக்கு ஆண்டவர் பற்றி தெரியல, அவங்க பாஷையில் அவங்களுக்கு வந்து ஆண்டவர் பற்றி அறிய முடியாத சூழ்நிலை இருக்குது. அல்லது நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு அதை தெரிஞ்சிக்க முடியும். ஆகையால் நம்ம உங்களுக்காக ஜெபிப்போம். மொழிபெயர்ப்பு செய்யக்கூடியவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். விசேஷமாக நம்ம பெதரன சூழ்நிலை அநேகர் அந்த மொழிபெயர்ப்பு புரியத்துக்காக எழுதணும். அதே சமயத்தில் நம்ம சபைகளில் இருக்கிற நாம் கூட அந்த மொழிபெயர்ப்புக்காக நாம் ஜெபிப்போம். அந்த ஊழியர் செய்யக்கூடியவங்க தாங்களுக்காக நம்ம ஆயத்தப்படுவோம். இந்த நேரத்தில் யாராவது ஏவப்படுத்தவங்க இந்த விஷயத்துக்காக ஜெபிங்க. அதே சமயத்தில் சொல்வது கிறிஸ்துவ பிரபு தேவ ஊழியர் இப்போ நம்ம செய்து போகிறாரு, அவருக்காக ஜெபிங்க. ரெண்டு ஃபஸ்ட்டு கேட்ட அந்த மிஷினரி பற்றிய விவரங்களை பற்றியும் அதே நேரத்தில் நிற்கக்கூடிய ராசத்துக்காகவும் ஒரு சொல்ல ஏவப்பட்ட ஒரு சகோதரர் ஜெபிக்க வேண்டுமே கேட்டேன். அன்பின் பிதாவே, உடைய குமாரன் இந்த ரட்சகரமாய் இயேசு நாம் மீண்டமாக சோதரம் எடுத்து கர்த்தாவே, நாங்கள் பெற்றுக்கொண்ட இப்படிப்பட்டதான மாபெரும் சிலாகியத்தை உம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த தேசத்தில் உள்ள மக்கள் யாரும் அறிந்து கொள்ளும்படியாக நீ விரும்புகிறீர் என்பதை தாசி மூலமாய் நீ கொண்டு வந்த அநேக சாட்சிகளுக்காக இடர்பாடுகளை கூறும்படியாக செய்த தயவுக்காக உங்களுக்கு கொடாத சோதரம் கர்த்தாவே, எண்ணற்ற ஜனங்களுடைய நாமத்தை அறிந்து கொள்ளாமல் தகப்பனே பாவங்களை அழிந்து கொள்கிற ஜனங்களுக்காக இங்கே பரிதவிக்கிற தெய்வமாக இருந்து இந்த பூமிக்கு வந்து உங்களுடைய பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பை வைத்திருக்கிறேன். அந்த ரட்சிப்பானது இலவசமாய் இருக்கிறது என்பதை அநேகர் அறிந்து கொள்ளப்படாதபடிக்கு இந்த மொழி பிரச்சனைகளும் அதை டிரான்ஸ்லேஷன் செய்யக்கூடிய பிரச்சனைகளும் உலகத்தில் சகோதரமாய் நீ கொண்டு வந்ததற்காக நன்றி கர்த்தாவே. அநேகர் உலக பிரகாரமாக தங்களுடைய பிள்ளைகளை தகப்பனே இந்த பூமிக்குரிய ஜீவத்திலே வளர்த்திருக்கிறார்கள். ஆனாலும் தகப்பனே உங்களுடைய சித்தத்தை செய்யக்கூடிய பிள்ளைகள் குறைவாக இருக்கிறார்கள் என்பதை நீ கொண்டு வந்ததற்காக உங்களுக்கு நன்றி அப்பா. ஆம் தகப்பனே, அப்படியாக பிரியாசப்பட்டு உங்களுடைய சித்தத்தை செய்யும்படியாக மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய பிள்ளைகளுக்காக, ஊழியம் செய்யக்கூடிய பிள்ளைகளுக்காக, தூர தேசங்களுக்கு செல்லக்கூடிய பிள்ளைகளுக்காக தகப்பனே, அவருடைய குடும்பங்களுக்காக உங்களுடைய சித்தத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளின் தேவைகளை அறிந்து தகப்பனே அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக, அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக, அவருடைய பயணத்திற்காகவும் கூட தகப்பனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. அப்படிப்பட்டதான பிள்ளைகளோடு கூட நீ இடைப்பட்டு தகப்பனே, இன்னும் அறிந்திராத மக்கள் யாரும் அறிந்து கொள்ளவும், தகப்பனே அறிந்திருக்கிற மக்கள் யாரும் உங்களுடைய பாதங்களை கிட்டு செல்லும்படியாக நீ கிளியை நடைபெற வேண்டுமாய் என்று மன்னாடி வேண்டும் கர்த்தாவே. தகப்பனை காலை முதல் மட்டுமாக நீர் அளவில்லாமல் ஆசைவாடி கிடைத்திருக்கிற தயவுக்காக கூட ஒரு விஷயம் உங்களுக்கு கொடாப்பட்டு சோசனை கர்த்தாவே. இப்படி செய்து கொடுக்கக்கூடிய தாசரின் உங்களுடைய கரங்களை ஒப்புவிக்கும் கர்த்தாவே. நீர் எங்களோடு கூட இடைபட வேண்டிய காரியங்களை தாசரை மறைத்து நீர் வளமையாய் பேச வேண்டுமாய் நின்று மன்றாட வேண்டும் கர்த்தாவே. ஆம் தகப்பனே, ஊழியமானது உங்களுடைய சித்தமாக இருக்கணும். அப்படின்னாலே அப்படிப்பட்டதான பாரத்தை வருகின்ற தலைமையினருக்கு ஏற்படுத்தவும், உண்மை அறிந்திருக்கிற நாங்கள் உங்களுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக மாறவும் நீர் எங்களோடு கூட இடைபட வேண்டுமாய் நின்று மன்றாட வேண்டும் கர்த்தாவே. இந்த கூட்டத்தின் துவக்கம் முதல் முடிவறிந்தும் உங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதமும் வழிநடத்தலும் இருக்க வேண்டுமாய் எங்கள் கர்த்தரும் ரட்சகரும் மீட்பருமாய் இருக்கின்ற
இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தினால் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாய் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். சரி, இப்போ இந்த செய்தியினால் நம்ம எல்லாரும் உங்களே டயர்ட் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா 6 மணில உட்காந்துருக்கு. அதனால ஒரு சின்ன எக்ஸசைஸ் செஞ்சுட்டு நம்ம செய்திக்குள்ள போயிடும். சரியா? முதல் எக்ஸசைஸ் எல்லாரும் சிரிக்க போகும். எல்லாம் சிரிங்க. தம்பி எல்லாம் சிரிங்கண்ணா. சிரிச்சிட்டீங்களா? சரி. 2வது எக்ஸசைஸ். நிறைய பேர் சிரிக்கவே இல்லை. சிரிச்சிட்டீங்களா? சிரிச்சா நம்ம எல்லாருமே நல்லா தெரியும். பார்த்துட்டீங்களா? ரைட். 2வது, எத்தனை பேரால எந்திரிக்க முடியுமோ எந்திரிச்சு நீங்க உட்காரணும். உட்காருங்க. மறுபடியும் எந்திரிங்க. உட்காருங்க. மறுபடியும் எந்திரிங்க. உட்காருங்க. ரைட். ஓகே, நமக்கு இருக்கக்கூடிய இந்த குறைவான நேரத்தில் இந்த சாயங்கால வேளையில் சில ஆவிக்குரிய குடும்பங்களை குறித்த சில உதாரணங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு 6 குடும்பத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள். ரொம்ப டீப்பாலாம் நான் போகல. அந்த 6 குடும்பங்கள் என்னென்ன, அந்த குடும்பத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 1-2 விஷயங்கள். சரியா? இதை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன். சரி, காலையில ஆவிக்குரிய வளர்ச்சி இந்த தலைப்பின் கீழ் நாம் சிந்தித்தோம். எது ஆவிக்குரிய வளர்ச்சி அல்ல என்று நாம் சிந்தித்தோம். எது ஆவிக்குரிய வளர்ச்சி என்றும் நாம் சிந்தித்தோம். ஏனென்றால் இந்த முகாமினுடைய ஒரு தலைப்பு இதுதான். ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அந்த குடும்பத்தினுடைய பங்கு மற்றும் முக்கியத்துவம். அதில் நாம் முதலாவது சிந்தித்தோம். ஆவிக்குரிய வளர்ச்சியே அந்த வளர்ச்சிக்கு, அதாவது ஆவிக்குரிய வாழ்வு, ஆவிக்குரிய வளர்ச்சியே ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் நிறைவு செய்தோம். அடுத்து நாம் இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று நாம் சிந்தித்தோம். அடுத்து இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியில் உள்ள படிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். 4வது, இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியில் தேவையான நடைமுறை காரியம் 5 காரியங்களை நாம் சிந்தித்தோம். ஜெபம், தேவனுடைய வார்த்தை, ஐக்கியம், கீழ்ப்படிதல், சேவை என்று நாம் சிந்தித்தோம். அடுத்து இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியில் வாழ்ந்திருந்த 4 உதாரணங்கள் நான் சொன்னேன். முதலாவது ஆபிரகாம், 2வது தாவீது, 3வது சீசர்கள், 4வது பவுல். இவருடைய வாழ்வு எவ்வாறு மாற்றம் அடைந்தது அப்படின்றத நாம் சிந்தித்தோம். ஆபிரகாம் விசுவாசத்தில் மற்றும் கீழ்ப்படிதலில் அவர் வளர்ச்சி அடைந்தார் என்று பார்த்தோம். தாவீது சாதாரண ஒரு மெய்ப்பன் என்ற ஸ்தானத்தில் இருந்து ராஜாவாக தேவனுக்கு இருதயத்திற்கு ஏற்ற ஒருவராக மாறினார் என்று சிந்தித்தோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த போது பயந்திருந்த சீசர்கள் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக அவர்கள் தேவனுக்காக தைரியமாய் அவர்கள் சாட்சியாக இருந்தார்கள் அப்படின்னு சிந்தித்தோம். அப்புறம் பவுலை குறித்து சிந்தித்தோம். இவாஸ் எ பெர்சிக்யூட்டர், அவர் சபையை துன்பப்படுத்துகிறவர். அப்படிப்பட்ட நிலையில் இருந்த அப்போஸ்தலராக அவர் மாறினார் என்று சிந்தித்தோம். அடுத்து இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய ஆதாரங்கள் என்ன? நான் ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர்ந்திருக்கிறேன் என்பதற்கான ஆதாரம் 4 ஆதாரத்தை நாம் படித்தோம்.
முதலாவது கிரைஸ்ட் லைக் கேரக்டர், கிறிஸ்து என்னில் வெளிப்பட வேண்டும் அல்லது கிறிஸ்துவனுடைய குணம் என்னில் காண்பிக்கப்பட வேண்டும். அது என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். சகோதரர் ஜான்மார் கூட அதை குறித்து சற்று உங்களுக்கு விவரமாக சொன்னார். அந்த கிறிஸ்துவனுடைய குணம் அவரது அன்பை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது, அவரது மன்னிப்பை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது, அவரது மனதுருக்கத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது, அவரது பக்தி வைராக்கியத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது, தன் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதெல்லாம் கிறிஸ்துவனுடைய பாவம் அது நம்மில் காணப்பட வேண்டும் என்று சிந்தித்தோம். இரண்டாவது ஆதாரம், we will love God, நாம் தேவனை அதிகமாக நேசிப்போம் என்று நாம் சிந்தித்தோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 12:30 உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீ என்ன செய்வாயாக, அன்பு கூறுவாயாக. சோ தேவனையும் அவரது மக்களையும் நேசிப்பதே நாம் ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் என்பதனுடைய இரண்டாவது அடையாளம். மூன்றாவது அடையாளம் நாம் சிந்தித்தோம், நம்முடைய வாழ்வில் பரீட்சைகள் வரும். சரியா, பரீட்சைகளை தேவன் அனுமதிக்கிறார். யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அப்ப தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. ஆனால் 1 அந்த 2:3 when you face trial அப்படின்னு உங்களுக்கு பரீட்சை வந்தா அப்படி கிடையாது, வரும்போது அது உங்களுக்கு நீடிய பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை சந்தோஷமாக எண்ணுங்கள், you count it as joy அப்படின்னு சொல்றார். அப்ப நான் உண்மையிலேயே ஆவிக்குரிய நிலையில் வளர்ந்திருக்கிறேன் என்பதற்கான மூன்றாவது அடையாளம் என்னுடைய வாழ்வில் வரக்கூடிய அந்த பரீட்சையில் பொறுமையோடு இருக்கு. நான்காவது சிந்தித்தோம், அதாவது growing greater knowledge, அவரை குறித்து அறியக்கூடிய ஒரு அறிவு. சரி, இதுதான் அதனுடைய அடையாளம். கடைசியாக நீங்களும் நானும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு வளராமல் இருப்பதற்கான சில தடைகள் இருக்கின்றன, hindrances. முதல் தடை என்ன அப்படின்னா sin and disobedience. நம்மில் இருக்கின்றதான பாவம், நம்மில் இருக்கின்றதான கீழ்ப்படியாமை. சோ இதனாலேயே நாம் ஆவிக்குரிய நிலையில் நம்மால் வளர முடியவில்லை. ஏனென்றால் எனக்குள் இருக்கின்ற பாவமே என்னை தடை செய்கிறது. பவுல் சொல்றார் இல்லையா, I want to do good, I like to do good. நான் நன்மை செய்ய விரும்புறேன், நான் உற்சாகமா இருக்க விரும்புறேன், நான் ஆண்டவருக்காக வேலை செய்யணும்னு விரும்புறேன். ஆனா எனக்குள் இருக்கின்றதான அந்த மாம்சம் என்னை விடாமல் தடுக்கிறது அப்படின்னு சொல்றார். அப்ப நம்மில் இருக்கின்றதான பாவமும் கீழ்ப்படியாமையும் நான் ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளராமல் இருப்பதற்கு முதல் காரணமாக இருக்கு. இரண்டாவது காரியம் சிந்தித்தோம், நாம் தேவ வார்த்தையை நிராகரிக்கிறோம். தேவ வார்த்தையை ஒரு அசால்ட்டா எடுத்துக்கிறது, தேவ வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. தெசலோனிக்க பட்டணத்தில் வாழ்ந்தவர்கள் தேவ வசனத்தை எப்படி ஏற்றுக்கொண்டார்களாம்? மனுஷர் வசனமா அல்ல, அதை தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டார்கள். அதோட இன்னொரு ஹைலைட் இருக்கு, பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டார். அவருடைய வாழ்க்கையில உபத்திரம் இருந்தது. 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் 1:5-6 இருக்கு. அதே போல 1 தெசலோனிக்கேயர் 1:2-6 இந்த பகுதி இருக்கு. அவர்கள் உபத்திரவங்களுக்கு மத்தியிலும் தேவனுடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியின் உதவியோட மனுஷர் வசனமாக அல்ல தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நாம் வளராமல் இருப்பதற்கான இரண்டாவது தடைகள் என்ன அப்படின்னா, தேவ வசனத்தை நாம் தேவ வசனமாக ஏற்றுக்கொள்வது. அநேக நேரங்களில் நாம் அதை நிராகரிக்கிறோம். அதுதான் இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம் பெருமை அப்படின்னு நம்ம சிந்தித்தோம். யாக்கோபு 4:6 படிக்கிறோம், God resists the proud but gives grace to the humble. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபையில். அப்ப என்னில் இருக்கின்றதான பெருமை என்னை ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர்ந்தாமல் தடுக்குது. கடைசியாக நாம் சிந்தித்தோம் worldly distraction. இந்த உலகம் என்னை இழுக்கிறது. நான் தேவனை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன், நான் தேவனுக்காக பின்னாடி போகணும்னு நினைக்கிறேன்.
அவருக்காக வாழணும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வாழக்கூடிய இந்த உலகம் என்னை அதற்கு நேராக இழுத்துக் கொண்டிருக்கு. அதை நாம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16 நாம் சிந்தித்தோம். உலகத்துள்ளவைகளும் அன்பு கூறாதே. அப்ப இந்த 4 காரியங்களினால் நாம் ஆவிக்குரிய வளர்ச்சியை நாம் அடைய முடிவதில்லை என்று நாம் காலையில செஷனை முடிச்சோம். இன்றைக்கு இந்த நேரத்தில் சில ஆவிக்குரிய குடும்பங்கள், சரியா, ஸ்பிரிச்சுவல் growth within the families in the Bible, வேதத்தில் காண்கிற சில ஆவிக்குரிய குடும்பங்கள் யார், அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரியா, 6 குடும்பங்களை பத்தி நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். முதல் குடும்பம் ஆபிரகாம்ஸ் ஃபேமிலி, ஆபிரகாமினுடைய குடும்பம். மதியம் கூட இந்த கேள்விலாம் கேட்கப்பட்டது. 2 பேரும் ஒரு குடும்பத்துல நல்லா இருந்தவங்க யாரு? கணவன் மட்டும் நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சியில் இருந்தாங்க, மனைவிட்ட இல்ல. சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா நல்ல மனைவி நல்ல ஆண்டவருக்குள்ளாக இருந்தாங்க, கணவன்மார் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பல குடும்பங்கள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நானும் கூட கண்டறிந்து சில குடும்பங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். முதல் குடும்பம் யார் அப்படின்னா ஆபிரகாமின் குடும்பம். சரியா, சரி, எல்லாரும் கவனிக்கணும். இப்பதான் நான் செய்தி ஆரம்பிக்கிறேன், சீக்கிரம் முடிச்சிடலாம். ஆபிரகாமின் குடும்பம் முதல் ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்த அந்த குடும்பத்திற்கு பெயர் போன ஒரு குடும்பம் யாருன்னா ஆபிரகாமின் குடும்பம். ஆபிரகாமை பற்றி தெரியாதவர்கள் யாரும் இல்லை. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார். காரணம் என்ன? ஏனென்றால் அவருடைய வாழ்வே விசுவாசத்தில் தான் தொடங்கியது. நீங்க 12ஆம் அதிகாரத்துல பாருங்க, ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். கமான், நீ வா, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டாரை எல்லாத்தையும் என்ன செஞ்சிரு, நீ விட்டுட்டு வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ என்ன செய், போ. இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு அவருக்கு தெரியல. இப்ப நம்ம டீட்டெயிலா பார்த்த மாதிரி அட்ரஸ் எல்லாம் கிடையாது, போன் தான் கிடையாது. ஆண்டவருடைய அழைப்புக்கு அவர் கீழ்ப்படித்தார், அவ்வளவுதான். இப்ப நான் இங்க வர்றதுக்கு இதுக்கு நான் டிக்கெட் புக் பண்ணேன், எந்த ட்ரெயின்ல போகணும்னு பார்த்தேன், எங்கே போய் இறங்கணும், யாரை கான்டாக்ட் பண்ணணும், நான் அவர்கிட்ட எப்படி 5-6 தடவை பேசி, புது இடமா இருக்கு, நான் எப்படி போய் சேர போறேன், வீட்டில் இருக்க ஒரு போனு, போயிட்டீங்களா, இங்க வந்துட்டீங்களா, ஸோ ஏகப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம சமாளிச்சுட்டு வரோம். ஆனால் அன்றைக்கு ஆபிரகாம், தேவன் ஆபிரகாமை அழைத்த போது he obeyed. He did not ask any question to the Lord. அவர் தேவன்கிட்ட ஒரு கேள்வி கூட கேட்கல. ஆண்டவரே, நான் எங்கே போறது, நான் எப்படி போறது, what am I going to do there, நான் இங்க போய் நான் என்ன செய்ய போறேன், எதுவுமே கேட்கல. நோவா கூட பாருங்க, தேவன் நோவாவை அழைத்த போது கூட அவர் அழைத்து சொல்றார், you built an ark, நீ பேழையை செய்ய வேண்டும் சொன்னார், அவ்வளவுதான். அதுக்கு ஒரு அளவு கொடுத்தார். ஆண்டவரே, இதுக்கு காசு நான் எங்கே போவேன் கேட்டாரா நோவா? இல்ல. எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா, என் பிள்ளைங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா கேட்டாரா? இல்ல, எதுவுமே கேட்கல. அப்ப ஆரம்ப நாட்கள்ல இருந்த அந்த முற்பிதாக்கள் எல்லாருமே அவர்கள் விசுவாசத்தினால் தன் வாழ்க்கையை துவங்கினார். அதனால்தான் இன்றைக்கு ஆபிரகாம் அவர் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல எபிரேயர் ரொம்ப அருமையா எழுதுறார். அந்த வார்த்தை எப்படி ஆரம்பிக்கிறது? வாட் இஸ் ஃபெய்த், விசுவாசம் என்றால் என்ன? அதுக்கு பதில் 1ஆவது வசனத்துல இருக்கு. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளுடைய நிச்சயம். அவர் பார்க்கல அந்த தேசத்தை, ஆனா அவர் நம்பினார். அவர் உறுதியோடு இருந்தார். ஏனென்றால் என்னை அழைத்தவர் தேவன், அவர் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி அவர் இனத்தையும் தேசத்தையும் பெற்றோர்களையும் எல்லாவற்றையும் விட்டு தேவன் சொன்ன தேசத்திற்கு அவர் பிரயாணம் பண்ணி போனார், புறப்பட்டு போனார். ஆகவேதான் இன்றைக்கு விசுவாசத்திற்கான முதல் எடுத்துக்காட்டாக ஆபிரகாமை நாம் பேசுகிறோம். இன்றைக்கு நமது வாழ்வும் கூட விசுவாசத்தினாலே துவக்கப்பட வேண்டும். ஒரு மனிதர் எவ்வாறு ரட்சிக்கப்படுகிறார்? எபேசியர் 2:8 வாசிக்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, மாறாக இது தேவனுடைய ஈவு. So faith begins even in our salvation. நமது ரட்சிப்பு, நமது மனம் திரும்புதலே
நமது மறுபிறப்பு விசுவாசத்திலிருந்தே ஆரம்பமாகிறது. அதே எபிரேயர் 11 இருக்கு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ரோமர்ல சொல்றார், விசுவாசம் இல்லாமல் செய்யக்கூடிய வரக்கூடிய எந்த ஒரு காரியமும் பாவம், that is sin. அப்ப அந்த விசுவாசமே அவர்கள் வாழ்வை தொடங்குகிறது. இன்றைக்கு பாருங்க, நம்ம உடல்ல ஏகப்பட்ட ஆர்கன்ஸ் உள்ளது, பாகங்கள். ஒருவேளை நம்ம படத்துல பார்த்திருக்கலாம், அல்லது ஒருவேளை ஆஸ்பத்திரியிலையோ டிவிலையோ அல்லது சில இந்த அந்த என்ன இருக்குது இது எக்ஸ்ரே இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கலாம். யாராவது உங்க இருதயத்தை யாராவது நேரடியா பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? பிளேட் போட்டு அறுத்து இந்த இடத்துல இப்படி இருக்கு அப்படின்னு யாராவது பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க, பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்க்க முடியாது, பார்த்தா நீங்க க்ளோஸ். ஆனா நம்மகிட்ட இருக்கா? நம்முடைய சரீரத்துல முறைகள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். இல்ல இல்ல நான் என் சரீரத்துல பார்த்தாலே நம்புவேன் அப்படின்னு யாராவது நம்ம உடம்பு கிழிக்கிறோமா? யாராவது பார்க்கிறோமா? இல்ல. பட் we believe. எத்தனை பேர் அமெரிக்கா போயிருக்கீங்க? கைதுக்கு நானே போனது, அது வேற விஷயம். சரி, அமெரிக்கா இருக்கா? இல்ல இல்ல நான் போகல, அதனால அமெரிக்கா இல்ல அப்படின்னு சொல்றது முட்டாள்தான். தேச தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டவர் மகாத்மா காந்தி. எத்தனை பேர் அவரை பார்த்திருக்கீங்க? பார்த்திருக்கீங்க யாராவது? அவர் இருந்தாரா? இல்ல இல்ல நான் அவரை நேரம் பார்த்தாலே நம்புவேன் அப்படின்னு சொன்னா அதுவும் முட்டாள்தான். அப்ப பாருங்க, வாட் ஐ அம் ட்ரைங் டு சே, வாட் இஸ் ஃபெய்த்? விசுவாசம் என்பது என்ன? விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்ப ஆபிரகாமின் குடும்பம், ஆபிரகாம் விசுவாசத்தினால் அறியப்பட்டார். சரியா? ரைட். இப்ப ஆபிரகாமின் குடும்பத்துல பாருங்க, ஆபிரகாமை குறித்து ஆதியாகமம் 12 25 அதிகாரங்களில் நாம் பார்க்கிறோம். சரியா? ரைட். இதுல 3 நபர்கள் இந்த குடும்பத்துல இருக்காங்க. ஒன்னு ஆபிரகாம், இரண்டாவது யாரு? மனைவி சாரா, மூன்றாவது அவருடைய மகன் ஈசாக். இந்த 3 பேர் சேர்ந்த இந்த குடும்பத்தில் என்னவெல்லாம் நடந்தது? அவர்கள் எவ்வாறு இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியில் இந்த குடும்பம் முக்கிய பங்கு வகித்தது அப்படின்னா, நம்பர் 1, ஆபிரகாம் grow in faith and he learned to trust God's promises. ஆபிரகாம் விசுவாசத்தில் வளர்ந்தார். சரியா? விசுவாசத்தை தன் வாழ்வில் அடிப்படையாக கொண்டிருந்தார். விசுவாசத்திலே வளர்ந்தார். அதோடு கூட தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டார். நல்லா கவனிங்க. தன் தகப்பன் என்ன செய்தாரோ அதை அப்படியே அவருக்கு பிள்ளையும் செய்தார். ஒரு பழமொழி கூட இருக்கு, தாயை போல பிள்ளை நூலை போல. கரெக்ட் தானே சொல்றது? ஆமா, ஏன்னா உங்களுக்கு தெரியல, அதனால ஆமான்னு சொல்லி. ஒரு தகப்பன் என்ன பின்பற்றுகிறாரோ அதை தன்னுடைய பிள்ளைகள் செய்வார். அதற்கு ஆபிரகாம் ஒரு உதாரணம். ஆபிரகாம் போய் சொன்னாரா? சொன்னாரா இல்லையா? என்ன யாருமே எதுவும் சொல்ல மாட்டேன். போய் சொல்லி அவரு மனைவி என்ன சொன்னாரு? சகோதரின்னு சொன்னார். அவங்களுடைய மகனை அதே மாதிரி செஞ்சான். தெரியுமா உங்களுக்கு? அப்ப நான் என்ன செய்கிறேனோ அது என் குடும்பத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். நான் விசுவாசத்தோடு வாழ்கிறேன் என்றால் என் குடும்பம் விசுவாசத்திலே வளரும். அது ஆபிரகாமின் குடும்பத்தில் இருந்தது. அப்ப ஆபிரகாம் விசுவாசத்தில் வளர்ந்தார். அது மட்டுமல்ல, தேவனுடைய வாக்குத்தத்தத்தில் அவர் நம்பிக்கை வைப்பதற்கு கற்றுக்கொண்டார். அந்த கற்றுக்கொள்ளுதல் ரொம்ப முக்கியம். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை கற்றுக்கொள்ளுகிறார். தேவன் மீது நான் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று அவர் கற்றுக்கொள்ளுகிறார். இது ஆபிரகாமுடைய வாழ்வில் நடந்த ஒன்று. இரண்டாவது, மனைவி சாரா. சாரால் என்ன நடந்தது? அவரிடமிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். சாராலும் கூட விசுவாசத்தினாலே வளர்ந்தார்.
அது எபிரேயர்ல இருக்கு. சரியா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல சாராளும் கூட விசுவாசத்தினாலே அந்த பிள்ளை பெற்றெடுக்கிறதை பார்க்கிறோம், தேவனை நம்புகிறதை பார்க்கிறோம். அப்ப சாராள் என்ன செய்கிறார்? விசுவாசத்திலே வளர்கிறார். எவ்வாறு? முதலாவது ஆண்டவர் அவளுக்கு தோன்றிய போது நகைக்கிறார். How it is possible? இது எப்படி சாத்தியமாகும்? எனக்கே வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லி நகைக்கிறது. அது இங்கே ஆதியாகமம் 18:12 பார்க்கிறோம். ஆனால் அந்த நகைப்பு எபிரேயர் 11:11 விசுவாசமாக மாறி விசுவாசத்தினாலே அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்ப ஆபிரகாம் விசுவாசத்தை கற்றுக்கொண்டார், விசுவாசத்திலே வளர்ந்தார், தேவனுடைய வாக்குத்தத்தத்தில் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டார். சாராளும் கூட விசுவாசத்தில் வளர்ந்தார், நகைப்பில் இருந்து விசுவாசத்தில் வளர்ந்தார். மூன்றாவது அந்த குடும்பத்தில் இருந்த ஈசாக், இவர் என்ன செய்தார்? He became God's covenant family. தேவன் உடன்படிக்கை செய்த அந்த குடும்பத்துல ஒரு சந்ததியாக வர்றார். யாரு? ஈசாக். மூணு பேர் சேர்ந்த இந்த ஆபிரகாமின் குடும்பம். இந்த ஆபிரகாமின் குடும்பம் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி உள்ள ஒரு குடும்பம், அல்லது ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர்ந்த குடும்பம். எப்படி? ஒன்று, அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், families should pray and wait on God when God's promises are delayed. ஒருவேளை தேவன் நம்மிடம் சொன்ன அந்த வாக்குத்தத்தங்கள், அல்லது தேவன் நான் இதை செய்வேன் என்று சொன்ன அந்த வார்த்தையில் ஒருவேளை டைம் ஆகும் அல்லது தாமதிக்கலாம், உடனே நாம் அவசரப்படக்கூடாது. ஆபிரகாம் அதைத்தான் செய்தார். என்ன? ஆண்டவர் என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அதை நிறைவேறும் அளவிற்கு அவர் பொறுமையோடு தேவனிடம் நம்பிக்கை வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப இன்றைக்கு நமது குடும்பம் இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியில முக்கிய பங்கு நோக்கம் இருக்க வேண்டுமானால், முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் கொடுத்த அந்த வாக்குறுதிகளுக்கு நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். சங்கீதத்துல ரொம்ப அருமையா இருக்கு, wait on the Lord. கர்த்தருக்கு காத்திருக்கு. We have to wait for him. அவருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். இரண்டாவது பாருங்க, இந்த குடும்பத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், teach your children about the faith. நமது பிள்ளைகளுக்கு, நமது குழந்தைகளுக்கு விசுவாசத்தை குறித்து நாம் போதிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இப்ப நான் ஆபிரகாமுடைய வாழ்விலிருந்து விசுவாசத்தை கற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் என்னுடைய பிள்ளைகள் எவ்வாறு விசுவாசத்தில் வளர்கிறார்கள் என்பதை நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அது எப்படி, எப்போது அப்படின்னா, when the uncertainty times, நிச்சயமில்லாத நாட்கள் அல்லது ஒரு குழப்பமான சூழல்கள், இப்படிப்பட்ட நிலையில் நாம் வாழும்போது நாம் எவ்வாறு தேவனை சார்ந்து விசுவாசத்தோடு வாழ்கிறோமோ அதுபோல நம் பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள் விசுவாசத்தில் வளர வேண்டும் என்று நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்ப ஆபிரகாமின் குடும்பத்திலிருந்து கற்றுக்கொண்ட ரெண்டு காரியங்கள், ஒன்று கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும், இரண்டாவது விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். இரண்டாவது குடும்பத்துக்கு போலாம். இரண்டாவது குடும்பம் ஜேக்கப்ஸ் ஃபேமிலி, யாக்கோபினுடைய குடும்பம். சரியா? இந்த யாக்கோபினுடைய குடும்பத்தை ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்திலிருந்து 35 அதிகாரங்களில் காண்கிறோம். யாரை பற்றி? யாக்கோபினுடைய குடும்பம். சரி, இப்ப யாக்கோபினுடைய குடும்பத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. யாக்கோபு யாரு, என்ன செஞ்சாரு, அவருடைய பெயரே என்ன? ஏமாற்றுக்காரர். சரியா? தன் சகோதரரை ஏமாற்றினார், எத்தன் அப்படின்னா அவருக்கு பேரும். இப்ப இந்த யாக்கோபின் குடும்பம் கூட நாளடைவில் ஆவிக்குரிய ஒரு குடும்பமாக இருக்கு. எவ்வாறு அப்படின்னு கேட்டா, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 28ல ஒரு நிகழ்வு நடக்குது. என்ன நடக்குது? அவன் தேவனோடு போராடுகிறதை நான் பார்த்தேன். அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஒன்று நடந்தது. ஒரு காலகட்டத்துல அவர் தன் சகோதரனை ஏமாற்றியவர் தான், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்வை வாழ்ந்தவர் தான். ஆனால் அவருடைய வாழ்வு இப்போது மாற்றம் அடைகிறது. ஆதியாகமம் 32:28ல a deceiver becoming known as the Israel.
ஒரு ஏமாற்றுக்காரனாக இருந்த அந்த மனிதரைத்தான் தேவன் நீ இஸ்ரவேல் எனப்படுவாய் அப்படின்னு பேரிட்டு அழைக்கிறார். இப்ப அந்த இஸ்ரவேல் கோத்திரத்துல பாருங்க 12 கோத்திரங்கள் உண்டு. அந்த 12 கோத்திரங்களுக்கு முக்கியமானவராக தேவன் யாக்கோபை வைத்திருந்தார். இவரிடம் இருந்துதான் இஸ்ரவேல் என்றும் அந்த 12 கோத்திரங்கள் அறியப்படுகின்றன. அப்ப யாக்கோபினுடைய குடும்பம், யாக்கோபு ஒரு காலகட்டத்தில் தேவனுக்கு விரோதமானவனாக ஏமாற்றம் செய்யக்கூடியவராக இருந்தார். ஆனால் அவர் எப்போது தேவனை சந்தித்தார், when he wrestled with God, தேவனோடு அவர் போராடுகிறார். அப்படி அவர் போராடி அவருடைய காரியத்தை ஆண்டவரிடம் சொல்லி வெற்றி பெறும் போது அவருடைய வாழ்வு மாற்றப்படுகிறது. அவர் மூலமாக இஸ்ரவேல் என்ற கோத்திரம், இஸ்ரவேல் என்ற தேசம், 12 கோத்திரங்கள் இந்த உலகில் இருந்தன. இந்த வம்சத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த குடும்பத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று கேட்டால், parents and children alike should be open to God's correction and growth. தேவன் சில நேரங்கள்ல பாருங்க, நம்ம தவறு செய்யும் போது நம்மை தண்டிப்பார், நமக்கு சிக்ஷையை தருவார். எதுக்கு? நம்ம உருப்படாம போகணும் அப்படின்னு இல்லை, நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அவர் யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர்களிடத்தில் அவர் சிக்ஷிக்கிறார், சிக்ஷையை கொடுக்கிறார். எதுக்கு? நமது வாழ்வை சரி செய்ய. என் வாழ்வில் அநேக தோல்வியை நான் ஒருவேளை சந்தித்திருக்கிறேன். நான் நினைச்சது நடக்காம இருக்கலாம், அல்லது நான் தேவனுக்கு விரோதமா நான் செஞ்சிருக்கலாம். ஆனால் தேவன் என்னோடு இடைப்படும் போது, தேவன் என்னை சரி செய்ய விரும்பும் போது என் வாழ்வை நான் அதற்கு அர்ப்பணிப்பதுதான் சாலச் சிறந்தது. என் வாழ்வை நான் அர்ப்பணிக்க வேண்டும். அப்ப தேவன் என்னை சரி செய்தால் ஒழிய என் வாழ்வு ஒழுங்காக. நீங்க நிறைய பெற்றோர்களா நம்ம இருக்கோம், நிறைய சூழ்நிலைகள் நம்முடைய பிள்ளைங்களை நம்ம கண்டிக்கிறது பாத்தீங்கன்னா, தம்பிகளா கோப்படாதீங்க, என்னை எங்களை வீட்டில் திட்டு வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. நிறைய பேர் பாருங்க, நம்ம பிள்ளைகளை பல சூழ்நிலைகள் நம்ம கண்டிக்கிறது. நம்ம மகன் தானே, பாசம் பாசம் நம்மளை கண்ணை மறைக்கும். அவங்க ஏதாவது தப்பு செஞ்சுட்டு வரும்போது ஏன்டா இதை செஞ்ச அப்படின்னு கேட்கறது, நம்ம கண்டிக்கிறது இல்லை. சரி விடுப்பா, இனிமேல் செய்யாது. அப்ப என்ன செய்வான்? அடுத்து செய்வான். இங்க பாருங்க, யாக்கோபுக்கு ஒரு கரெக்ஷன் தேவைப்பட்டது. அவன் தன் வாழ்வை ஆண்டவரிடம் அர்ப்பணிக்கிறார். அவருடைய வாழ்வு சரி செய்யப்பட்டது. அவர் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறி. அப்ப இன்றைக்கு யாக்கோபினுடைய குடும்பத்திலும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், தேவன் என்னை சரி செய்ய முயற்சிக்கும் போது நான் அதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். So God can change our hearts and our thoughts and our thinking and our actions. தேவன் எல்லாவற்றிலும் அவர் நம்மை சரி செய்யும். மூன்றாவது ஒரு குடும்பத்தை நாம் பார்க்கலாம், அன்னாள் மற்றும் சாமுவேலுடைய குடும்பம். சரியா? எல்லாரும் இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? இந்த பக்கம் சகோதரிகளா இருக்கீங்களா? முடிச்சிடலாமா? இன்னைக்கு கொஞ்சம் பேசலாமா? இன்னும் கொஞ்சம் பேசலாமா? பசிக்குதா? யாரும் இல்லையில முடிச்சிடலாம். மூன்றாவது குடும்பம் அன்னாள் மற்றும் சாமுவேலுடைய குடும்பம். இதை குறித்து நாம் எங்கே பார்க்கிறோம்? 1 சாமுவேல் 1-3 அதிகாரங்கள் பார்க்கிறோம். இந்த குடும்பத்துல பாருங்க, அன்னாள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார். அன்னாளுக்கு இந்த பிரச்சனையை நாம் அறிந்திருக்கிறோம். அன்னாளுக்கு பிள்ளை இல்லாதது, சரியா? அது மிகப்பெரிய ஒரு பாரம், கவலை. ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றாங்க. என்ன ஜெபம் பண்ணாங்க? ஆண்டவரே எனக்கு நீ ஒரு பிள்ளையை கொடுத்தா அதை நான் யாருக்கு தரேன்? உங்களுக்கு தரேன். இந்த மாதிரி ஜெபம் நிறைய பேர் பண்ணிருக்கோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்ப எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா, எனக்கு முன்னாடி 4 அக்கா இருக்காங்க. அதுல ஒரு அக்கா இறந்து போயிடுச்சு, நான் பார்த்தது இல்லை. அப்ப எங்க அம்மா அப்பா இதே மாதிரி ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஆண்டவரே எங்களுக்கு 4 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு ஆண் குழந்தைய கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன தருவேன்? ஊழியத்துக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனம் பண்ணாங்க. அதே மாதிரி அவங்க ஊழியத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இதே போல நிறைய பெற்றோர்கள்
நாம் நமது பிள்ளைகளை ஆண்டவருக்காக பொருத்தனை செய்து ஆண்டவர் கொடுக்கிறது வர எப்போதுமே பாருங்களேன், நம்முடைய ஜெபம் கூட அப்படி. ஆண்டவரே நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன், நான் பாஸ் மட்டும் ஆயிட்டேன், அப்புறம் பாருங்க நமக்காக எப்படிலாம் நான் வேலை செய்யறேன் பாருங்க, சர்ச்சுக்கெல்லாம் முதல்ல வந்துடுவேன், எனக்கு எப்படியாவது பார்த்து பாஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா ரிசல்ட் வந்து பாஸ் ஆனவன்னா ஆண்டவர் நினைக்கிறதே முன்னாடியாவது அப்பப்போ சர்ச்சுக்கு வருவான், இந்த ரிசல்ட் வந்து வரவே. எப்போதுமே மனிதனுடைய இருதயம் நன்றி மறக்கக்கூடிய இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஆபத்துல மாட்டிக்கிட்டோம், அந்த நேரத்தில் ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபம், ஆண்டவரே ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு வேற யாருமே இல்லை, நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். ஆண்டவர் உதவி செஞ்சிருவார். ஆனா அந்த உதவியை வாங்கின அடுத்த செகண்ட்ல நம்ம அவரை என்ன செஞ்சிருவோம்? மறந்துடுவோம். நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள் பாடுகள் பிரச்சனைகள் வருது, நல்லதுன்னு நான் சொல்றேன். நல்லதா கெட்டதா? நல்லது. வியாதிகள், பலவீனங்கள், பிரச்சனைகள், இதெல்லாம் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஏன்? அப்பயாவது நம்ம ஆண்டவர் என்ன செய்வோம்? நினைச்சு பார்ப்போம். நல்லா இருக்கா, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நம்ம நினைப்போமா? அவரை நினைக்க மாட்டோம். அப்ப பிரச்சனைகள், சூழ்நிலைகள், வியாதிகள், பலவீனங்கள் வரும்போது நாம் தேவனை தேடும். சரி இருக்கட்டும். அப்ப இந்த அண்ணா தன்னுடைய மகனை தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கிறதை நான் பார்த்தேன். அண்ணாவுடைய ஜெபம் ரொம்ப பிரமாதமான ஜெபம். சரி, அண்ணா ஜெபித்தபடி சாமுவேலை அப்படி வளர்த்தாங்களா அப்படின்னா நிச்சயமா வளர்த்தாங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21, 26 போன்ற வசனங்களில் சாமுவேல் grew in the presence of the Lord. சாமுவேல் தேவ சன்னதியிலிருந்து வளர்க்கப்பட்டார். வளர்ந்து என்ன ஆனார்? He became a prophet and spiritual leader. அவர் தீர்க்கதரிசியாக இருந்தார். நல்ல வேதாகம பள்ளிக்கூடங்களை அவர் நடத்தினார். தீர்க்கதரிசிகளின் பள்ளிக்கூடங்களை நடத்தினார். நிறைய பேர் அவர் வந்து படிச்சாங்க. ஆண்டவருடைய ஊழியத்தை அவர் செஞ்சார். அப்ப அண்ணாளுடைய குடும்பம் அவர் தேவனை நோக்கி ஜெபித்தால், ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை தாரும் என்று சொன்னாங்க. அப்படி நீங்க தந்தைங்கன்னா நான் அவரை உமக்கே தாரேன் அப்படின்னு செய்த அந்த பொருத்தனையை அண்ணாள் நிறைவேற்றி. அதுபோல சாமுவேலும் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அங்கேயே அவர் வளர்ந்து அவர் தீர்க்கதரிசியாக ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை மக்களுக்கு சொல்லக்கூடியவராக எல்லோருக்கும் பயனுள்ளவராக இருந்தார். இந்த ஒரு நிகழ்வு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. சாமுவேல்கிட்ட சொல்றாங்க, ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, நான் வந்து எங்கே போறது? அப்ப சொல்றாரு, அந்த மனுஷன்கிட்ட கேளுங்க, அவர் சரியான வழி உங்களுக்கு என்ன செய்வாரு? காண்பிப்பார். அப்படிப்பட்ட வார்த்தை நம்மளை பார்த்து யாராவது சொல்லுவாங்க? நம்ம பிள்ளைங்கிட்ட என்ன சொல்லுவோம்? அவன் கூட மட்டும் சேராத, பயங்கரமான ஆளு, நீ அவன் கூட சேர்ந்தா கெட்டு போயிடுவா சொல்றோமா இல்லையா? அந்த ஒரு தரிசனை நம்மகிட்ட இருக்கு. இந்த ஒரு பழமொழி உங்களுக்கு தெரியும், யூ டெல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் நேம் தென் ஐ வில் சே ஹூ யூ ஆர். உன் நண்பர் யாருன்னு சொல்லு, அப்ப நீ யாருன்னு என்ன செய்யலாம்? ஈஸியா கண்டுபிடிக்கும். இன்றைக்கு நாம் பழகக்கூடியவர்கள் நமது நண்பர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அப்படிதான் நமது வாழ்வும் அமையும். அப்ப சாமுவேல் அந்த பொருத்தனையின்படி தேவ ஊழியத்திற்கு அவர் கடமைப்பட்டிருந்ததை பாருங்க. சரி, அண்ணாவுடைய ஜெபத்தை கொஞ்சம் நீங்க பைபிள்ல பாருங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10 - 15 வசனங்கள்ல பார்க்கலாம். சரியா? வாசிக்க வேண்டாம், உங்களுக்கு நேரத்தை வீடுகளில் போய் நீங்க படிங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10 - 15 வசனங்கள்ல இவர் என்ன செய்தார் அப்படின்னா, தேவாலயத்திற்கு சென்று ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக யூதர்கள் தேவாலயத்தில் போய் ஜெபம் பண்ண அதிகமா விரும்பினாங்க. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு சர்ச்சில் போய் தேவாலயத்துக்கு முன்னாடி நின்று நம்ம ஜெபிக்கிறது. ஏன்னா ஆண்டவரே சொல்றாரு, நீ செய்யக்கூடிய ஜெபம் சந்தை வெளியிலேயோ அல்லது மற்றவர்கள் காண முடியாது நீ செய்ய வேண்டாம், நீ அறைக்குள்ள போய் அறையை பூட்டிட்டு நீ ஜெபம் பண்ணு. ஆனால் அன்றைய நாட்களில் யூதர்கள் அவங்களுக்கு இருந்த அந்த ஒரு அதாவது ட்ரெடிஷன், பாரம்பரியம் என்னன்னா, அவங்க தேவாலயத்துக்கு போய் ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார் என்று அவங்க நம்பினாங்க. அப்படித்தான் லூக்கா 18ஆம் அதிகாரத்துல பரிசேயன் மாயக்காரன் ஒரு ஜெபம் இருக்கு. அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்களும் தேவாலயத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்றாங்க.
ஒரு நாளைக்கு 3 முறை ஜெபம் பண்ணுவான். சரியா? காலையில, மதியம், சாயங்காலம். தானியேல் அப்படித்தான் ஜெபித்தார். தானியேல் பாருங்க, அப்ப அவர் ஜெபிக்கும் போது தேவாலயம் இல்லை, அது இடிக்கப்பட்ட சூழல், சிறையிருப்பு நாட்கள் இருந்தார். ஆனா அந்த தேவாலயம் இருந்த திசையை நோக்கி அவர் ஜெபம் பண்ணார். அப்ப யூதர்கள் பொதுவாக தேவாலயத்திற்கு சென்று ஜெபிக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. அப்ப அன்னாலும் கூட தேவாலயத்திற்கு சென்று அவளை துதித்து கர்த்தருடைய சமூகத்தில் அதிக நேரம் ஜெபத்தில் செலவழிக்கிறதை நான் பார்க்கிறேன். அதிக நேரம் செலவழிக்கிறது. அவளுடைய மன கிளேசத்துல அவன் ஊற்றுறார். அப்புறம் நீங்க அதே பகுதியில் பார்த்தீங்கன்னா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடியவளாக அவர் இருந்தார். அது மட்டுமல்ல, அவருடைய ஜெபம் பொருத்தனை பண்ணி ஜெபித்த ஒரு ஜெபம், ஒரு பர்டிகுலர் ஜெபம். இன்னைக்கு நம்ம ஆண்டவரே அது இது அப்படின்னு நம்ம ஜெபம் பண்றோம் ஜெனரல். ஆனா அண்ணாவுடைய ஒரே ஜெபம் இது, ஒரே பொருத்தனை. ஆண்டவரே, எனக்கு நீ ஒரு ஆண்மகனை கொடுத்தால் அதை நான் உமக்கே தருவேன் என்று பொருத்தனை பண்ணி, அப்ப பொருத்தனையோடு ஜெபித்த ஒரு ஜெபம். அதுல பாருங்க, சுயநலம் இல்லாத ஜெபம். சுயநலம் தான் கிடையாது. இன்னைக்கு நம்முடைய ஜெபம் என்ன? ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, சபையை ஆசீர்வதிங்க, சொந்தக்காரங்களை ஆசீர்வதிங்க, சகல ஐஸ்வர்யத்தை தான். இதை நம்முடைய ஜெபம். ஆனால் இவருடைய ஜெபம் பாருங்க, சுயநலம் இல்லை, தனக்காக அவர் ஜெபிக்கல. தன்னுடைய மகன் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு பயன்பட வேண்டும் என்று ஜெபித்தார். அங்கே சுயநலம் இல்லை. அது மட்டுமல்ல, அந்த ஜெபம் ஒரு தாழ்மையின் ஜெபம், தாழ்மையின் ஜெபம். லூக்கா 18 நான் வாசிக்கிறேன். பரிசேயன் பாத்தீங்கன்னா பயங்கரமா சொல்றார், ஆண்டவரே நான் தசம்பாகம் கொடுக்குறேன், உபவாசம் செய்யறேன், இந்த என் பக்கத்தில் நிற்கிறார், இவர மாதிரி கூட நான் இல்லை, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறேன், எல்லாமே நான் செய்யறேன், நான் அநியாயக்காரர், பரிகாரர், விபச்சாரக்காரர் போல அல்ல, நான் என்னவெல்லாம் செய்கிறான் என்பதை ஆண்டவருக்கு தெரியப்படுது. ஆனா பின்னாடி ஒரு மனுஷன் தூரத்திலே நின்று தன் கண்களை கூட வானத்துக்கு ஏறெடுத்து துணியாம ஒரே வார்த்தை சொன்னார், ஆண்டவரே, பாவியாகி இனிமேல் என்ன செய்யும்? விரும்பியார். யார் நீதிமானாக்கப்பட்டவர் அப்போனாரு? ஆயக்கார். சரி, அப்ப இவருடைய ஜெபம் கூட தாழ்மையின் ஜெபம். அடுத்து பார்க்கக்கூடிய ஜெபம் இருதயத்தை ஊற்றி ஜெபித்ததை நான் பார்க்கிறோம், விசுவாசத்தோடு ஜெபித்தோம். அப்ப அந்த அன்னாளின் குடும்பத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் ஒன்று ஜெபம். சரியா? ஜெபம். நம்முடைய ஜெபத்தினாலே தேவனிடம் நம்முடைய பொருத்தனைகளை நாம் சொல்லலாம். இரண்டாவது, நமது பிள்ளைகளை அதாவது தேவ பக்தியோடு நாம் வளர்க்கிறோம். காட்லினஸ், காட்லி க்ரோயிங், தேவ பக்தியோடு நாம் அவர்களை வளர்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் என்ன பொருத்தனை ஆண்டவருக்கு செய்கிறோமோ அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். அடுத்து சாமுவேல் என்ன செய்தார்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும். இதுதான் இந்த குடும்பத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். நாலாவது ஒரு குடும்பம், அதை நாம் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துக்கு நான் பார்க்கிறோம். சரியா? 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலையும் 3ஆம் அதிகாரம் 14, 15 போன்ற வசனங்களில் வாசிக்கிறோம். இந்த குடும்பம் யார் யார் இருக்கு அப்படின்னா, லோவிசால் அப்படின்ற ஒரு பாட்டு, அப்புறம் பாத்தீங்கன்னா ஐனேக்கியால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாய், அந்த குடும்பத்தில் இருந்த தீமோத்தேயு அவருடைய மகன், அடுத்து தீமோத்தேயுடைய அப்பா, அவர் பேர் இல்லை, அவர் யாருன்னா ஒரு கிரேக்கர். சரியா? இவங்க எல்லாரும் யூதர்கள், அவங்க அப்பா கிரேக்கரா இருந்தார். சரி, அது இருக்கட்டும். அப்ப இந்த குடும்பம் லோவிசால் மற்றும் ஐனேக்கியா அப்புறம் தீமோத்தேயு, இந்த மூவர் சேர்ந்த குடும்பத்துல என்ன நடந்தது? இப்ப பாருங்க அந்த வசனத்தை 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா நான் வாசிக்கிறேன் பாருங்க. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்கும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். 14, 15 பாருங்க. 2 தீமோத்தேயு 3, 14, 15. நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு, அவை
உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். அப்ப இந்த குடும்பம் அவருடைய பாட்டியான லோவிசால் தன் தாயான ஐநேக்கியால் தீமோத்தேயுவை என்ன செஞ்சிருக்கிறாங்க? குழந்தை பருவத்தில் இருந்த நல்ல ஒரு தலைவராக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார். சிறுவயது முதல் தேவ வார்த்தையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இது ரொம்ப முக்கியம். தேவ வார்த்தை கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். ஏன்? ஏன்னா தேவனுடைய வார்த்தை நம்மில் இடைபடக்கூடியதா இருக்கு. அது நம்மோடு பேசக்கூடியது. எபிரேயர் 4:12 வாசிக்கிறோம். வேத வசனம், தேவ வார்த்தையானது இருபுறம் கருப்புள்ள பட்டயம், அது வல்லமையும் பலனும் உள்ளது. நீங்க சங்கீதம் 119 பாத்தீங்கன்னா இந்த வேதம் எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வேதம் நம் மன மகிழ்ச்சி, அது நம் கால்களுக்கு தீபம், அது நாம் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதை நமக்கு காண்பிக்கும். நம்மை பாவம் செய்ய விடாமல் அது தடுக்கும், அது நம்மை காப்பாற்றும். அப்ப இந்த வேத வார்த்தைகள் நம் பிள்ளைகளுக்கு போதிக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய குடும்பத்தினுடைய நமது பங்கு என்ன? தேவ வார்த்தை அந்த குடும்பத்தில் போதிக்கப்பட வேண்டும். அதற்கு நாம் நேரம் செலவழிக்க வேண்டும். அதற்காக நாம் முதலீடுகளை செய்ய வேண்டும். அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். இன்றைக்கு நம் குடும்பத்தில் உள்ளவர்கள், நம் பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள வளரணும் அப்படின்ற முதலீடை நாம் செய்ய வேண்டும். அவர்களை பல கூட்டங்களுக்கு அனுப்பலாம். வேத புத்தகங்களை நாம் வாங்கி கொடுக்கலாம். ஆவிக்குரிய புத்தகங்களை கொடுக்கலாம். வேத வார்த்தைகளை படியுங்கள் அப்படின்னு நம்ம என்கரேஜ் பண்ணலாம். பாருங்க, அன்றைக்கு ஆதாம் ஏவாளுக்கு தேவன் இந்த வார்த்தையை சொன்னார். தேவனுடைய வார்த்தை, you do not eat this fruit, இந்த பழத்தை நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். கனி அவங்களுடைய இருதயத்தில் இந்த தேவ வார்த்தை வைத்து வைக்கணும். அதனால பாவத்தில் அவங்க வீழ்ந்தான். இதே போல இயேசு மனிதனா இருந்த போது அவருக்கும் சோதனை வந்தது. ஆனா இயேசு ஜெயித்தார். ஏன்? ஏன்னா அவருடைய இருதயத்தில் தேவ வார்த்தை வைத்து வைத்தது. அப்ப தேவ வார்த்தை நம் குடும்பங்களில் போதிக்கப்பட வேண்டும். அப்ப ஐநேக்கியாலும் லோவிசாலும் தீமோத்தேயுவை சிறுவயது முதல் தேவ வார்த்தையில் வளர்த்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அவர்கள் வருங்கால தலைவரை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனை பேருடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைங்க வருங்கால ஊழியர்களாக, மூப்பர்களாக, தலைவர்களாக வருவாங்க நமக்கு தெரியும். அதற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். நமது பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். நாம் நல்ல தலைவர்களாக, ஆவிக்குரிய தலைவர்களாக அவர்களை நாம் உருவாக்க வேண்டும். அப்படித்தான் தீமோத்தேயு ஆவிக்குரிய தலைவராக அவர் மாற்றப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். தீமோத்தேயுவை குறித்து பல இடங்களில் நாம் வாசிக்கிறோம். அவர் லீஸ்திரா பட்டணத்தை சார்ந்தவர். அப்புறம் இவருடைய பாட்டி, தாயார் முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க. பவுல் என்னை போன்ற மனதுள்ளவன் அப்படின்னு தீமோத்தேயுவை பார்த்து சொல்றார். பவுல் எந்த இடத்துக்கு போக முடியலையோ அந்த இடத்துக்கு தீமோத்தேயுவை தான் அனுப்புகிறார். சோ அந்த அளவுக்கு தீமோத்தேயு ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதராக இருந்திருக்கிறார். அவரைத்தான் பவுல் எபேசுல அந்த சபையை பார்க்கும்படிக்கு அங்கே விட்டு விட்டு செல்லுகிறார். அப்போதுதான் இந்த நிருபத்தை எழுதுகிறார். அப்ப தீமோத்தேயு அவருடைய வாழ்வு சற்று வித்தியாசமான வாழ்வாக இருந்தது. அவர் உண்மையிலேயே அன்புக்குரியவராக, ஊழியங்களை நேசித்தவராக, பவுலுடைய மிஷனரி பிரயாணத்தில் சேர்ந்து பல கஷ்டங்களை அனுபவித்தவராக அவர் இருக்கிறார். அப்ப இந்த லோவிசால், ஐநேக்கியால், தீமோத்தேயு இந்த குடும்பத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், எதிர்கால தலைவர்களை நீங்களும் நானும் உருவாக்க வேண்டும். அவர்களுக்கு வேத வார்த்தைகளை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சிறு வயது முதலே அவர்கள் தேவ வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும். 5வது குடும்பம் ஆக்கில்லா மற்றும் பிரிஸ்கில்லா. நான் முடிக்க போறேன். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 24 26 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். இங்க இந்த குடும்பம் பாருங்க, ஆக்கில்லா மற்றும் பிரிஸ்கில்லா. இவங்க 2 பேருமே சரியா, ஒரு கணவர், இன்னொருத்தவங்க மனைவி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க 2 பேரும் சேர்ந்து பாருங்க, ஆண்டவருடைய ஊழியத்தை பல விதமா செஞ்சாங்க. இவர்கள் செய்த ஒரு ஹைலைட் என்ன, பெரிய காரியம் என்னன்னா, சீசத்துவ பணியை செய்தார்கள். சீசத்துவம், ஒரு நபரை சீசர்களா மாற்றுவது அப்படின்றது ரொம்ப கஷ்டம்.
they disabled அப்போலோஸ். அப்போலோ அப்படின்ற மனிதரை சீசராக அவர்கள் வந்து வளர்த்தார். அவருடைய வாழ்க்கை அவரை சீசரா மாற்றியது. நாம் அப்போலோவை பற்றி என்ன வாசிக்கிறோம்? அவன் வேதாகமங்களில் வல்லவன், சாதுரியவான், அவன் அலெக்சாந்திரியா பட்டணத்தை சார்ந்தவர் அப்படிலாம் படிக்கிறோம். அப்ப இந்த அப்போலோவை ஆண்டவருடைய சீசராக அவர்கள் வளர்ப்பதற்கு உதவியாக இந்த குடும்பம் இருந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த பணியை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதைத்தான் மத்தேயு 28:19-20 சொல்றாரு. என்ன? You go into the world and make disciples. சீசர்களை நீங்களும் நானும் உருவாக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான. கடைசியாக அந்த ஒரு குடும்பத்தை பார்க்கலாம். 5வது ஆக்கில்லா மற்றும் பிரிஸ்கில்லா குடும்பத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் சீசர்களை உருவாக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்களை பற்றி சொல்லப்படுது திட்டமாய் போதித்தார்கள். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 24 26 வரை அவர்கள் திட்டமாய் போதித்தார். கடைசியாக மேரி, மார்த்தா மற்றும் லாசர் இந்த குடும்பம், சரியா? இந்த குடும்பத்தை பற்றி லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 42 வசனங்கள். இந்த வசனங்கள்ல மரியாள், மார்த்தாள், லாசர் இந்த மூவரும் சேர்ந்த ஒரு குடும்பத்தை இங்க நான் வாசிக்கிறோம். இதுல உள்ள ஸ்டோரி உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப மார்த்தாள் ஆண்டவர் வந்து அவங்க வீட்டுக்கு போறாரு. ஆண்டவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி மார்த்தா பல வேலையை செய்யறாங்க. ஆண்டவருக்கு எப்படியா நம்ம கவனிக்கணும், அவரை வந்து நம்ம உற்சாகப்படுத்தணும், ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல வேலைகள் இருக்கிறாங்க. அதுல கம்ப்ளைண்ட். ஆனா மரியாள் என்ன செய்கிறார்? தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறார். தேவ வார்த்தையை கற்றுக்கொள்றார். ஆண்டவர் சொல்றார், தேவையான இவ்வளவு நல்ல பங்கை தெரியும். Spiritual focus, not material focus, but spiritual focus. ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த குடும்பம். அது யாரு அப்படின்னா மரியாள். மார்த்தா என்ன செஞ்சாங்க? பற்பல வேலைகள், உலக கவலை அவளுக்கு இருந்தது. ஆனால் மரியாளோ தேவ வார்த்தையை கேட்பதில் நேரத்தை செலவிட்டு. So worship and service இது ரெண்டும் தேவை. மரியாள் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்தார். மார்த்தா ஆண்டவருக்கு சேவை செய்யணும் அப்படின்னு விரும்பினார். கடைசியில லாசர் அவன் மரித்து போனான். அவன் போய் ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே என் சகோதரன் மரித்து போய்விட்டான், நேர் இருந்திரானால் மரித்திருக்க மாட்டார். அப்ப அங்கே பாருங்க லாசருடைய வாழ்வில் என்ன நடந்தது? எக்ஸ்பீரியன்சிங் காட்ஸ் பவர். தேவ வல்லமையை அனுபவித்தார். யாரு? லாசர் உயிரோடு எழுப்பப்பட்டார். இதுவும் ஒரு அருமையான பொருள். அப்ப மேரி, மரியாள், மார்த்தா, லாசர், வர்ஷிப் அண்ட் சர்வீஸ். தேவனுக்கு தேவனுடைய பாதத்தில் நாம் அமர வேண்டும், அவருக்காக சேவை செய்ய வேண்டும், அவர் வல்லமையை நாம் அனுபவிக்கிறோம். இதுதான் இந்த குடும்பத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். அப்ப நாம் இதுவரைக்கும் இந்த 6 குடும்பத்திலிருந்து நாம் சிந்திக்கின்ற காரியம். நம்பர் 1, ட்ரஸ்ட் காட் இன் எவ்ரி சிச்சுவேஷன், இன் ஆல் சேலஞ்சஸ். நமக்கு வரக்கூடிய சவால், நாம் சந்திக்கக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதன் நடுவில், அதன் மத்தியில் நாம் அவரை நம்பி வாழ வேண்டும். ட்ரஸ்டிங் காட். அப்ப நாம் நமது ஆவிக்குரிய குடும்பத்தை நாம் உருவாக்க வேண்டும் அல்லது அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக. இரண்டாவது, allow transformation and forgiveness. ஆண்டவர் என்னையும் உங்களையும் சரி செய்யும் போது நம்மை அவர் மறுரூபப்படுத்த விரும்புகிறார். நம் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார், மன்னிப்பை கொண்டு வர விரும்புகிறார். எனவே நாம் அதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். பாருங்க, எங்கேயுமே அர்ப்பணம் இல்லாமல் அற்புதம் இல்லை. மோசே கையில பாருங்க என்ன இருந்துச்சு? சாதாரண ஒரு ஸ்டிக். ஆண்டவரே இருந்தாங்க அப்படின்னு கொடுத்தார், அதை வந்து சத்தமா மாத்தினார். தாவீது கையில பாருங்க என்ன இருந்துச்சு? சாதாரண ஒரு கவனம், அதுல கூடாது இருக்குது. ஆனா உண்மையில யோசிச்சு பார்த்தா அவ்வளவு பெரிய மனுஷனை ஒரு சின்ன கூழாங்கலால ஜெயிக்க முடியுமா? அப்படின்னா முடியாது. அவரே பாருங்க தினம் தினம் வந்து சேலஞ்ச் பண்றார். Can
தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனை தூசித்தான், நிந்தித்தான். ஆனா பாருங்க, தாவீது, நான் போறேன், கர்த்தருடைய நாமத்துல நான் போறேன், ஆண்டவரை நேருக்கு இந்த சின்ன கல் அர்ப்பணித்தார். அவ்வளவு பெரிய மனிதரையே அவர் சாய்த்தார். சிம்சோன் கையில பாருங்க என்ன இருந்துச்சு? சாதாரண தாடை எழுத்து, அதை வைத்து 1000 பேரை கொன்றார். ஒரு புதிய பாடல் பாருங்க, 5000 பேரை போஷித்த ஒரு சிறு பையன் என்ன இருந்தது? சாதாரண 5 அப்பம் 2 மீன், அதை கொண்டு 5000 பேரை போஷித்தார். அப்ப தேவனுக்கு தேவையானது அர்ப்பணம் தான். அப்ப தேவன் என்னை சரி செய்யும் போது என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். அப்போதுதான் அந்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நாம் செல்வோம். மூன்றாவது, ரைசிங் அவர் சில்ட்ரன் இன் தி லார்ட். நமது பிள்ளைகளை, குழந்தைகளை கர்த்தருக்குள்ளாக வளர்த்து நாம் பிரயாசப்பட வேண்டும். அதற்காக முதலீடுகளை செய்ய வேண்டும், பல நஷ்டங்கள் அடைய வேண்டும். எப்படியாயும் நமது பிள்ளைகள் தேவனை குறித்த அறியக்கூடிய அறிவில் வளர வேண்டும், கர்த்தருக்குள் அவர்கள் வளர வேண்டும். அதைத்தான் அண்ணால் செய்கிறார்கள். அடுத்ததாக, பாஸ் ஆன் ஃபெய்த் த்ரூ ஜெனரேஷன். நமது விசுவாசத்தை பின் சந்ததிகளுக்கு அல்லது நமது பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்ப நான் விசுவாசத்தோடு வாழும்போது என் பிள்ளைங்க, என் சந்ததிகள், என் சபையார், என் உறவினர்கள் என் மூலம் கற்றுக்கொள்றாங்க. பாருங்க, நிறைய பேர் நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னா மற்ற மதத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களா இருப்பாங்க. சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கிறிஸ்தவங்களா இருப்பாங்க. சில குடும்பத்தில் ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா ஒருத்தர் மட்டும் ரட்சிக்கப்பட்டு வந்திருப்பார். ஆனா நாளடைவுல அவரை பார்த்து அந்த குடும்பமே ரட்சிப்புக்குள்ள வருவாங்க. அவருடைய விசுவாசம் வாழ்வு பாப்பா, அவர் எந்த அளவுக்கு ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கிறார்னு பாப்பா. அவ பாருங்க, அந்த விசுவாசத்தை நான் போதிக்குவேன். அடுத்து, சர்வ் காட் டுகெதர் இன் யூனிட்டி. ஒற்றுமையோடு நாம் அவருக்கு சேவை செய்ய கடமைப்பட்டது. அது மட்டுமல்ல, we should have balance, worship and service. அவருக்காக ஆராதனை செய்வது மட்டுமல்ல, சேவை செய்ய நாம் கடமைப்பட்டோம். அப்ப இந்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நம்ம குடும்பத்தினுடைய பங்கு என்ன என்று கேட்டால், இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய குடும்பம் இது போன்றதான குடும்பமாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் இந்த 6 குடும்பத்தை நான் உதாரணமாக வைத்தேன். விசுவாசத்தில் வளர்வது, அப்புறம் கீழ்ப்படிதலில் வளர்வது, மாற்றங்களை வாழ்வில் கொண்டு வருவது, அவர் மீது நம்பிக்கை வைப்பது, பிள்ளைகளை ஆவிக்குரிய நிலையில் வளர்ப்பது, நாம் எல்லோரும் சேர்ந்து அவருக்காக சேவை செய்வது. இதுதான் ஒரு ஆவிக்குரிய குடும்பம் உருவாக்குவதற்கான முக்கிய காரணங்களாக. இதோட என்னுடைய செய்தியை நான் நிறைவு செய்தேன். ஒருவேளை இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த தேவனை குறித்து ஒருவேளை நீங்கள் அறியாமல் இருந்தாலும் அல்லது சொந்த ரட்சகராக அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும், ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். நாம் எல்லோருமே அவரால் படைக்கப்பட்டவர்கள். அவரை போல மாற வேண்டும், கிறிஸ்துவின் சாயலில் நாம் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் எல்லோரும் ரட்சிப்படைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனால் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு, நாம் ரட்சிப்படைவதற்கு, நாம் காப்பாற்றப்படுவதற்கு நம்மிடத்தில் இருக்கின்றதான பாவம் அதற்கு மிகுந்த தடையாக இருக்கிறது. அப்ப பாவத்தினால் மனிதன் ரட்சிப்படைய முடியாமல் தேவனை விட்டு தூரம் போனவராக இருக்கு. பைபிள் என்ன சொல்லுது? 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். முன்னாடி உட்கார்ந்து நீங்க கவனமா கேட்கணும். 2 நிமிஷம் நான் முடிச்சிருக்கேன். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அப்ப யார் அந்த பாவிகள்? நாமே அந்த பாவிகள். we are the sinners. மறுபடியும் ரோமர் 3:23 we all have sinned and fall short of the glory of God. நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம். அப்ப இப்படிப்பட்ட பாவிகளாகிய நம்மை, பாவத்தில் விழுந்த நம்மை காப்பாற்ற, ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அதைத்தான் பவுல் சொன்னார். Jesus Christ has come to this world to save sinners. அப்ப பாவிகளாகிய உங்களையும் என்னையும் ரட்சிக்கவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார். பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். The wages of sin is death. பாவத்தின் கூலி மரணம். அப்ப நீங்களும் நானும் பாவிகள், அதனுடைய சம்பளம் மரணம். சோ நாம் மரிக்க வேண்டும்.
ஆனால் என்ன ஆச்சு? தேவன் என் மீது, நம் மீது அன்பு வைத்ததால் அந்த மரணத்தை அவர் எடுத்துக் கொள்ளுகிறார். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தை எடுத்துக் கொள்ளுகிறார். ஏனென்றால் அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் என்னை நேசிக்கிறார். நாம் எப்படியாகிலும் ஒரு பிள்ளையாக மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எனவே தன் சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய என்னுடைய பாவத்திற்காக நாம் மறிக்க வேண்டிய இடத்திலே அவர் சிலுவையிலே மறித்தார். அந்த சிலுவையில் மறித்த இயேசுதான் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். என் மகனே, என் மகளே, நீ என்னிடம் வா, நான் உனக்காய் மறித்தேன், எனக்காய் நீ என்ன செய்ய போகிறார்? ஆண்டவர் உங்கள் இருதயத்தை கேட்கிறார். நீங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார், நீங்கள் ரட்சிப்புடைய வேண்டும் என்று விரும்புகிறார். இதுவே ரட்சிப்பினால் ஆண்டவரை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்புமா? அவர் என்னுடைய பாவத்திற்காக, நம்முடைய பாவங்களுக்காக நாம் மறிக்க வேண்டிய இடத்தில் அவர் சிலுவையில் மறித்தார். அவர் மறித்தது மட்டுமல்ல, நமது பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார், நித்திய ஜீவனை கொடுக்கிறார், அவரது பிள்ளையாக மாற்றுகிறார். அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஒருவேளை அவருடைய வருகை இன்றைக்கு இருக்குமானால் நீங்கள் அவரோடு செல்ல தயாரா? நீங்கள் அவரோடு செல்ல வேண்டுமானால் இந்த இயேசுவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் ரட்சிக்கப்படாமல் பரலோகம் செல்ல முடியாது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வருகைக்கு தயாராக முடியாது. இன்றைக்கு என்னுடைய கடைசி நாளாக இருக்குமானால், ஆண்டவர் இப்போதே இன்றைக்கே வருவாரானால் நான் அவருடன் இருப்பேன், நான் அவருடன் எடுத்துக் கொள்ளப்படுவேன். இங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கிறதா? ஒருவேளை இந்த நம்பிக்கை இல்லாவிட்டால் இந்த இயேசுவை உங்கள் உள்ளத்தில் நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்களுக்கு அந்த ரட்சிப்பு இலவசமாக கொடுக்கப்படும். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வாய்ப்பிற்காக முகாம் பொறுப்பாளர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றி. நாளை காலையில் 7 எல்லாருமே எங்கள் குருவாய் ஆகையால் இந்த விஷயத்தை நீங்கள் அம்பத்தோடு இந்த உதவி செய்யக்கூடிய ராஜ்குமார் ஜெபம் செய்து கூட்டத்தில் கண்களின் தலைமையில் சாத்தினால் ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மனமகிழ்ச்சியான நேரத்திற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதத்தில் வாசம் செய்பவரே, மகிழ்ச்சி மாற்றி நிறைந்தவரே, மகத்துவரே, அப்பா, நாங்கள் அநேக நாட்களாய் ஜெபித்து எதிர்பார்த்த வண்ணமாய் இந்த 2 நாள் குடும்ப முகாமில் முதல் நாள் என்னுடைய முடிவுக்குள்ளாக நீரை நடத்தினீர். அப்பா, முடிவு செய்தியாக உங்களுடைய தாசனை நீ நிறுத்திக் கொண்டு குடும்பங்களுடைய நலனுக்கு ஏதுவாக அப்பா 7 விதமான குடும்பங்களை முன்பதாக வைத்து இதனாக ஏதாவது விதத்தில் நாங்கள் குறைவுள்ளவர்களாக காணப்பட்டால் அப்பா தயவாய் எங்களை சீர்படுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா நாங்கள் இன்னும் உமக்கு நெருங்கி வாழ தடைகளையாக அப்பா நீர் உடைக்கப்படும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அநேக சூழ்நிலைகளிலே அப்பா நாங்கள் விழுந்து போன நிலை உண்டு, ஆனாலும் நீர் எங்களை எழுப்பக்கூடியவராக இருக்கிறீர். அப்பா, விழுந்த இடத்தை சீர்படுத்தக்கூடியவராக இருக்கிறீர். அப்பா, கேட்ட வார்த்தைகளின்படி நான் ஜீவிக்க தயவாக்கி பாராட்டு. உமற்ற
இம்மட்டுமாய் நின்று உங்களுடைய வார்த்தைகளை இருக்கிற தாசனுக்காக உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நாளை மீண்டுமாய் நாங்களுடைய சங்கத்தில் சேர வேண்டும். உங்களுடைய துணை ஒவ்வொருவரோடு கூட இருந்து காத்து நடத்தும். விசேஷமாக நாளை தினத்திலும் நாங்கள் நிபுணமாய் சேர்ந்திருந்து உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு எங்களுடைய குடும்பங்களை ஆதிக்குரிய குடும்பமாய் நாங்கள் கட்டிக்கொள்ள அப்பா உங்களுக்கு முன்பதாக நாங்கள் உண்மை குத்துக்கொண்டவர்களாக காணப்பட தெய்வம் வைப்பார்கள். இது மாத்திரமே எல்லாவது துணையாக முறை கேட்டுக்கொள்கிறோம். ஒரு விஷயம் கூட இப்படிப்பட்ட நல்ல ஸ்லாக்கியத்தை தந்திருக்கா அவங்க துதிக்கிறோம், ரட்சகராக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே. உணவு ஆயுதங்களுக்கு அதை பெற்றுக்கொண்டு நம்ம கடந்து செல்லலாம். சரியாக நாளைக்கு காலைல 7 மணிக்கு இந்த மாதிரி நான் இந்த இடத்துல சேர்ந்து வரக்கூடிய சேர்ந்த அந்த யாருக்கும் ஒரு விஷயம் கூட நன்றி.